சேலம் அருகே தாவைக்க தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்புக்காக நடந்து வரும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் கோகுல். தற்போது இந்த ஏற்பாடுகள் என்பது எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் சீல்நாய்க்கம்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. நாளை பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கான முன் ஏற்பாடு பணிகளின் இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிடுவதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்து தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு அவர் இங்கு ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்பொழுது இது குறித்து பேசுவோம். என்னென்ன ஏற்பாடுகள் நடந்து தலைவா அப்புறம் கொடுத்துறேன். அவர் வந்துட்டா 3 பேர் கொடுத்துரும் ப்ளீஸ். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளான ஆதவர்ஷனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் வர இருப்பதனால் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்தை பொறுத்தவரை 5000 பேர் மட்டுமே அனுமதி என்று காவல்துறையினர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக ஒவ்வொரு கட்டங்களிலும் 250 பேர் நிற்கக்கூடிய அளவில் 20 கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விஜய் நின்று பேசக்கூடிய அந்த பேருந்து நிறுத்துவதற்காக தனியிடம் ஒதுக்கப்பட்டு அதை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளும், விஜய் அவர்கள் செல்வதற்கான தனி பாதையும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மற்ற மருத்துவ முகாம் மற்றும் தொழுகை நடத்துவதற்கான இடம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய இறுதிக்கட்ட பணிகள் மிக மும்முரமாக நடந்து வருகிறது. நாளை பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதில் விஜய் சிறப்புரையாற்றிருக்கிறார். அதற்காக விமானம் மூலமாக சேலம் வருகை புரிந்து சேலம் விமான நிலையத்திலிருந்து சேலம் சீல்நாய்க்கம்பட்டி பகுதிக்கு காரில் இங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.